Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து நான் 6 செட் ஆஃப் பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. இந்த பைலில் வந்து உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதில் இந்த பென்சில் வச்சுருக்கேன் நான், பென்னு. இது எந்த கலர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதுக்கான பைல் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இது வந்து நியூவாக வரவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இது வந்து ஆரா ப்ரிடிக்ஷன், உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இல்லையா? அதனால் நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே பதிவிடுறீங்க. அதுக்காக தான் அந்த லைக் கொடுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். ஹாப்பியா? மணி இன்கம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட ஃப்ளோ திடீர்னு அதிகரிக்கும். ஹாப்பியா? இது நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஜாப் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த ஜாபில் திடீர் ப்ரமோஷன் வர்றது, இல்லைனா ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூட இன்றைக்கி ரொம்ப அபரிவிதமான ஒரு திடீர்னு லாபம் அதிகரிக்கும். ஓகேவா? அது மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஆஃபர்லாம் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு நல்ல மணி க்ரோத் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு மேட்ச் ஆகுது. ஸோ பைல் 1 உங்களுக்கு எப்படி வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லாயிருக்கு. மணி இன்கம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட அதிகமாக வரும். ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க சைனை. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2, இந்த ரெட் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பைல். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு வந்து உங்களோட கரண்ட்டில் உங்களோட பர்சன் கூட ஏதாவது கிளாஷ் இருக்கா? ஒன்று நீங்கள் லவ் லைஃப்பில் இருப்பீங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா? பிரேக்கில் இருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இது மெயில் ஆர் ஃபீமேல் நீங்கள் பார்க்குறது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். அவங்க டைரெக்டாக கூட உங்களை மீட் பண்ணி ரீகன்சிலேஷனுக்கு அவங்க மூவ் ஆன் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட நீங்கள் உங்களோட மனைவியோ இல்லை உங்களோட கணவரோ இது நாள் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே அந்த கிளாஷ் போயிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுகிறது, திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணி நீங்கள் லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணுறது, இது பற்றின ஒரு விஷயங்கள் ஏதோ உங்ககிட்ட வந்து நடக்க போகுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியூருக்கு ஜாப், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிற மாதிரி, அதாவது தூர தேசம், கடல் தாண்டி போகிற மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அது மாதிரி அப்ராட் ஜாப் ஏதாவது கிடைக்கலாம். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் இன்றைக்கி பண்ணால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உள்ளூர்லேயே சரி, இப்போது நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்கன்னாலும் நீங்கள் வேறு ஒரு ஊருக்கோ இல்லைனா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ மாறுவீங்க. அதுக்கான நல்ல தகவல்கள், அதுக்கான முயற்சிகள் நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ரெசனேட் ஆகுது அப்படின்னா, மிதுனம், துலாம், கும்பம், தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த 6 லக்னம் 6 ராசி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட வேலை நிமித்தமாக நான் சொல்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன் இது ரெண்டும் அதிகமாக இருக்குது. இதுக்கான விஷயங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஏதாவது சைன் தெரிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அந்த பர்சனோட ரீகன்சிலேஷனுக்கு வந்து ஒத்து வராது அப்படி ஏதாவது நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துகிட்டு திரும்ப வந்து எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்குமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.
பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களுக்கான எதிர்பார்ப்புகள் உங்கள் லைஃப்பில் இப்போ ஓடிட்டுருக்கு, இது பேஸ்டாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து க்ரீன் கலர் பென் நான் பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க, இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஜாப் கேரியருக்காக ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இல்லைனா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக எக்ஸாமினேஷனுக்காக முயற்சி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு பரபரப்பாக இருக்கீங்க. ஸோ இத்தனை நாள் வந்து நீங்கள் இதுக்கான முயற்சிகளை செஞ்சுருப்பீங்க. இப்போ வந்து எப்படா இப்போ கிடைக்கும், எப்போ எனக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி டே இருக்க போகுது. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த இது பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி லக்னத்துக்கு தெரியுது. உங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேற வாழ்த்துக்கள். ஓகேவா? உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரீடிங் வழியாக பார்க்கும்போது இந்த எதிர்பார்ப்பு ஏன் ரொம்ப நீட்டிப்பாக இருக்குது, ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ அங்கே ஸ்ட்ரக் இருக்குது, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. அதனால் கொஞ்சம் அது என்ன ஏதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ அந்த எதிர்பார்க்குற விஷயம் எப்போ நடக்கும், இது எதனால் தடையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு, எப்படி பொருந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த எல்லோ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 4 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மிதுனம், கும்பம், துலாம் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் இருப்பீங்க. இது நான் இப்போது கரண்ட்டில் கூட நீங்கள் கொஞ்சம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப பயம், பதட்டம், ஒரு டிசிஷன் மேக்கிங்லாம் சரியாக எடுக்க மாட்டீங்க, ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருந்துகிட்டு இருந்தீங்க. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லைனா முருகர் பக்தராக இருப்பீங்க. ஓகேவா? ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடணும். எஸ் மேம், கரெக்ட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தைரியமாக ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கையோடு இருக்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவில் வந்து ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் அந்த முடிவுகளை எடுப்பீங்க. டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் எனர்ஜியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சரியான அதை மைண்ட் செட் வந்து சரியாக இருக்கும், உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப வந்து அந்த எமோஷ்னல் லாக்லாம் உங்களை இன்றைக்கி யாரும் பண்ண முடியாது. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஃபைல் நம்பர் 5 ப்ளூ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போது கரண்ட்டில் இல்லைன்னா பாஸ்ட்டில் உங்களோட குடும்பத்தில் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் கிளாஷ் போயிட்டு இருந்ததா, மன வருத்தம் ஏதாவது இருந்ததா, பேச்சுவார்த்தை கூட சில பேருக்கு இருந்திருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்குது. குடும்பம் வந்து ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் பாஸ்ட்டு இல்லைனா கரண்ட்டில். பட் இன்றைக்கி உங்கள் குடும்ப ஒற்றுமையாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றா நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்களோட பாண்டிங் வந்து இப்போ அம்மா பையன், இல்லை அம்மா பொண்ணு, இல்லை அப்பா பிள்ளை, அந்த மாதிரி. ஸோ உங்களோட அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி அண்ணன் தங்கச்சிகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு தங்கைக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார், அண்ணனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா தங்கை வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? அது மாதிரி பேரண்ட்ஸு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஃபேமிலி பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி. ஸோ நல்லா இருக்குது வைப்ரேஷன். நீங்கள் இந்த மாதிரி கிளாஷ்லாம் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க அந்த மாதிரி லேக்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக விட்டு கொடுங்க. இல்லைனா உங்களுக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இறங்கி வருவாங்க. ஓகேவா? அவங்க இறங்கி வரும்போது நீங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறது,
நீ இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்ட, நீ ஏன் இப்படி நடந்த அப்படி, அதெல்லாம் பேசக்கூடாது. நல்ல வைப்ரேஷன் இருக்கும்போது பாஸ்ட்டை பற்றி எதுவும் பேசாதீங்க. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குது, நல்ல விதமாக பேசுகிறாங்களா, நீங்கள் நல்ல விதமாக பேசிவிட்டு அதை சுமூகமாக முடிங்க. அதை விட்டுட்டு இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பழைய காலத்து ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலத்து ஆளுங்களாம் இல்லை, இந்த சீரியல் ஆன்ட்டிங்கன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி ஆளுங்க, ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும், அது ஆனால் கரண்ட்லேயே பேசின்னு இருப்பாங்க. ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்குள்ளேயே சரி, ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கும்போது 6 மாதத்துக்கு நடந்து போன அந்த தேவையில்லாத விஷயத்தை தான் பற்றி ஃபஸ்ட்டு பேசுவாங்க. நல்ல விஷயங்கள் எத்தனையோ நடந்திருக்கும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. அன்னைக்கு அவன் அந்த மாதிரி சொன்னான், அவள் இப்படி சொல்லிட்டா, இப்படி தான் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதுக்காக நான் சொன்னேங்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்டலாம் வந்து அவங்க பேசுகிற மாதிரியே பேசுங்க, அவங்க அவங்க எப்படியெல்லாம் நெகட்டிவான தாட்லாம் ஓட்டுறாங்களோ அது மாதிரி நீங்களும் ஓட்டுங்க, நான் அப்படி சொல்ல. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சூசகமாக நடந்துக்கோங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கூட இன்றைக்கி வந்து உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக காம்ப்ரமைஸாக போவாங்க. நீங்களும் வந்து அதை ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. அவங்க எதாவது மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சு விட்ருங்க, லெட் கோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ குடும்ப ஒற்றுமை இன்றைக்கி நல்லாயிருக்கு. காட் பிளஸ் யூ. இந்த பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட ராசி சொல்லிடுறேன். ஒரு சிலர் கன்னி, மகரம் அண்ட் ரிஷபத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? ஸோ கமெண்ட்டில் பதிவிடுங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இப்போது பைல் 6, இந்த க்ரீன் கலர் பென், டார்க் க்ரீன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கோ இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்க்கோ ஏதோ தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்களா? இந்த முயற்சியை வந்து இன்றைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டாக, ஏதாவது அந்த மாதிரி டவுட்டு உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், பட் இது வந்து பலன் அளிக்கல. இந்த வாட்டி நம்ம முயற்சி பண்ணுறோம், இப்போயாவது சக்ஸஸ் கிடைக்குமா? டவுட்டே வேண்டாம், நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஆனால் உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் இருக்குது, அடிக்கடி கோபம் வருமா? அது மாதிரி வந்தால் மாற்றிக்கோங்க, வேறு வழி கிடையாது. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அண்ட் லக்னத்துக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபோக்கஸிங்காக இருந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா, முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி டே நல்லா இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் படிப்புக்காக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது இன்றைக்கி டே, ஒரு வெற்றியின் தினமாக இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ். ஓகேவா? காட் பிளஸ் யூ. பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி உங்களுக்கு சூட் ஆச்சு, எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டிங்களா? இங்கே 2 பைல் வச்சுருக்கேன். இது பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இது பைல் நம்பர் 1க்கு வந்து ப்ளூ கலர் பிரமிட் ஹீலிங் ஸ்டோன் வச்சுருக்கேன். 2க்கு வந்து எல்லோ கலர் ஹீலிங் ஸ்டோன் வச்சுருக்கேன், பிரமிட். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 இதில் வந்து உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? உங்கள் கேள்வி எதை ரிலேட்டடாக இருக்கும்னா ரிலேஷன்ஷிப், அது சம்மந்தமான கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்க்கு வருவாங்களா, இல்லைனா உங்களோட கரண்ட் பர்சன் கூடவே உங்கள் லைஃப் அமையுமா, அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரியான விஷயம். எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவுத்தன்மை வேணும். அது ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், இல்லைனா ஜாபாக கூட இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி தான். இந்த என்ன சொல்கிறதுன்னா, ஒரு என்னை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும்.
அந்த மாதிரி ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இருக்கணும் அவங்களால அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஆமாம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ் மேம், பைல் 1 கரெக்ட் அப்படின்ட்டு. இப்போது பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் பிரமிட் சாய்ராம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனா உங்களோட ஜாபில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங் போகணும், நல்ல ஒரு பெரிய, அதாவது இப்போ இருக்கிற வேலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதில் சம்பளம் உயர்வாக, அதே மாதிரி அந்த போஸ்டிங் ஹையர் போஸ்டிங்காக அந்த மாதிரி ஏதோ தேடிட்டுருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், நல்லா பார்த்துக்கூடிய பர்சன் வேணும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட பர்சன் அந்த மாதிரி வருவாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக கூட இந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ரெண்டுத்துக்குமே எஸ் தான். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், இது ராசி அல்லது லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன விஷயம் கரெக்டாக உங்களுக்கு பொருந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ் மேம், பைல் 2 கரெக்ட் மேம் சொல்லுங்கள். இப்போது இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டினில் நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி இது எல்லாருக்குமே இதுதான் இருக்குன்னு கிடையாது. நீங்கள் வேறு விதமாக கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். அதுக்கு அவங்க யூனிவர்ஸ் வந்து எஸ் கொடுத்துருக்கலாம். பட் 75% இந்த இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொன்னீங்கன்னா நான் ஃபர்தராக நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு என்னவாக இருக்குங்கிறத நான் சொல்லிடுவேன். அதுக்கு தான். இல்லைனா நான் வந்து வெறும் எஸ் நோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு இது மாதிரி சொல்கிறது பிடிச்சிருக்கு மேம், நீங்கள் இப்படி சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ரீடிங் பார்த்ததில் சில பேருக்கு சில டவுட்டு, இந்த விஷயம் பண்ணலாமா வேணாமா, இதை மூவ் பண்ணலாமா வேணாமா, இப்படியெல்லாம் ஒரு ஆசோலேஷன் இருந்தால் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. டாரோட் ரீடிங் எடுத்து பாருங்கள் மூவ் ஆன் பண்ணுறதை பற்றி. ஓகேவா? ஏன்னா முக்கியமான விஷயங்களில் வந்து நீங்கள் ஃபெயிலியர் பார்க்கக்கூடாது அகைன் அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, யாருக்காவது கிளாஸஸ் வேணும், நம்மக்கிட்ட இருக்க அவைலபிள் கிளாஸஸ்லாம் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவைலபிள். அது டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, கிளாஸஸ் கற்றுக்கணும், இல்லை அந்த 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ், உங்களோட ஆரா சக்ரா கிளன்சிங், அப்புறம் ஆரா ஸ்கேனிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும், உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைப்படுது, பர்சனல் ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.